கர்த்தர் கொடுத்ததான இந்த பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம கொடுத்துருக்கிறார் பாருங்கள். 7 வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம சிஸ்டர் அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டைப்பிங் மெசேஜில் 7 வார்த்தைகள் நல்லா அழகாக நான் கூட அதிலேருந்து நிறைய காரியங்களை பார்த்தேன், எடுத்துக்கொண்டே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை அப்படியே மறைவொரு குரூப்பில் அப்படியே அதை எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டேன். கிறிஸ்டல் மேரி சிஸ்டர் ரொம்ப பிரயோஜனமாக அந்த காரியங்கள் போட்டிருக்காங்க, அநேகருக்கு பிரயோஜனமான காரியங்கள். அப்போ பாருங்கள், சரி நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. 7 வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னார், இன்றைக்கு பரதேசில் இருப்பாய், தாகமாக இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது, எல்லா காரியமும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன காரியங்களை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரனுடைய சிந்தையிலே கொண்டு வந்ததான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காரியத்தை தான் ஆண்டவர் சிந்தையில் கொண்டு வந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். அடிச்சுவடுகளை ஆண்டவர் நமக்கு பின்வைத்து போயிருக்கிறார். பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்னென்னா, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அப்போ ஆண்டவர் பாடுபட்டது நம்மளை மீட்க, நம்மளுக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை கொடுக்க. ஆண்டவர் நம்மை மீட்டு தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அதே சமயத்தில் இன்னொரு காரியம் இதில் ஒளிந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் பின்வைத்து போயிருக்கிறார். ஒரு மாடல். இன்றைக்கெல்லாம் உலகத்தில் ஒரு மாடலை பின்பற்றுவாங்க. யாராவது ஒருத்தரை முன்மாதிரியாக வைத்துக்கொள்வாங்க. எனக்கு இவங்க தாங்க முன்மாதிரி. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் இந்த டீச்சர் மாதிரி நான் இருக்கணும், இந்த டீச்சர் மாதிரி நான் பண்ணணும். இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல அந்த ஆசை வர்றது அந்த டீச்சரை பார்த்து தான். நான் டீச்சர் மோஸ்ட்டாக பிள்ளைங்க சின்ன வயசில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ என்ன ஆகணும் அப்படின்னா, நான் டீச்சராக மாறணும். ஏன்னா அவங்க அதிகமாக இருக்கிறது, அதிகமாக பார்க்குறது யாருன்னா டீச்சர் தான். அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த டீச்சர் மாதிரி ஆகணும், நான் டீச்சர் ஆகணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களுடைய அந்த இது மாறும், அப்படியே மாறிக்கொண்டே வரும் அந்த காரியங்கள். ஆனால் சிலருக்கு அந்த ஆசை அப்போ இருந்தே அதுலேயே உருவாகி அப்படியே இருப்பாங்க. அது கண்டினியூ ஆயிரும் சில நேரத்தில். அந்த காரியங்கள் பாருங்கள், கர்த்தர் நல்லவர். அப்படியாக ஆண்டு விருப்பங்களையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் தருகிறார். ஸ்மிதா சிஸ்டர் ஒரு விஷயத்தை கூட இப்போ இடநாளில் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சிரித்தோம். என்ன காரியம் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரித்தோம். ஏன்னா அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், அவங்க தங்கச்சியை யாரை, நம்ம ஜெனோ சிஸ்டரை, சின்ன வயசில் அவங்க விளையாடுறதே டீச்சர் விளையாட்டு தானா, விளையாடிட்டு இருப்பாங்களாம். அப்போ சொல்லுவாங்களாம் அவங்க அப்பா, இந்த மாதிரி டீச்சர் ஆயிடுவா இவ, டீச்சர் அதே மாதிரியே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை பற்றி சொல்கிறாங்க, ஸ்மிதா சிஸ்டர். அதே போல் தான் பாருங்கள், ஷெர்லி அதே மாதிரி தான் பண்ணுவாள். சின்ன வயசில் அதே மாதிரி தான் பண்ணுவாள். அவள் சொன்ன ஒரு காரியம் இல்லை, இப்போ இது சொல்லும் போது எனக்கு அது ஞாபகத்தில் வருது. இந்த காரியங்களை பார்த்துட்டு உள்ளே போகும்போது சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா, அவள் ஸ்கூல் விட்டு விளையாண்டுருப்பாள். விளையாடுற விளையாட்டுன்னா டீச்சர் விளையாட்டு மட்டும்தான் விளையாடுவாள் ஷெர்லி, வேறு ஒன்றும் விளையாட மாட்டாள். கீழே தரையை தட்டி டீச்சர் விளையாட்டு விளையாண்டுருப்பாள். நான் என்ன பண்ணுவேன், எப்படியாவது ஏதாவது குடிக்க வைக்கணுமே, எடுத்து பூஸ்ட்டு கலந்து எடுத்துகிட்டு போய், இந்தாம்மா குடிமா, நான் தான் ஆயமாவம்மா வருவேனா உனக்கு கொடுப்பேனா அப்படின்னா அவள் குடிச்சிருவேன். எல்லாம் அமைதியாக இருங்க, தட்டிட்டு தரையை தட்டிட்டு. எங்கள் மாமனார் சிரிப்பார், என்னமா தரையை போட்டு தட்டிட்டு இருக்கு இந்த பிள்ளை, நீயும் இந்த பிள்ளை கூட சேர்ந்து இந்த மாதிரி நீ விளையாண்டுருக்க அப்படிம்பாரு. அதை குடிச்சிட்டு போயிடுவா. இப்போ அவள் சொல்கிறா, எனக்கு இந்த மாதிரி ஆயமா இப்போவும் கொண்டு கொடுக்கும்போது, இப்போ ஆஃபீஸ் ஸ்டாப்பாக தான் இருக்கா, கொடுக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துடுதுமா, உங்களை நினச்சி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்கல்ல, நீங்கள் கொடுக்குற மாதிரி எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பா. இந்த மாதிரி யாருக்குமே தோணாது. அதெல்லாம் அந்த மாதிரி பாருங்கள், இப்போ டீச்சிங் ஸ்டாப்பாக தான் வேணும்னு கேட்டிருக்கா, பிஎட் போடலான்ற ஒரு ஆசை இருதயத்தில் வந்திருக்கா. ஆனால் அவள் சொல்கிறது என்னன்னா, நான் டீச்சர் வேலைக்கே போக மாட்டேன், அது பண்ண மாட்டேன். இப்போ அவளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அப்படி விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள். இன்னொன்று மாடல், ஒரு முன்மாதிரி. நம்ம யாரை பார்க்குறோமோ அப்படியே பார்த்து அந்த ஆசை நம்மளுக்குள்ளே வருது. சில பிள்ளைங்களுக்கு நான் டாக்டர் ஆகணும், இப்படி ஆசைகள் வருது. இப்போ நமக்கு யார் தெரியுமா ஆசை, யாரை பார்த்து ஆசைப்படணும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை யாரை பார்த்து நம்ம ஆசைப்பட்டாலும், பரிசுத்தவாட்டிகளை வச்சுக்கலாம், முன்மாதிரியாக பரிசுத்தவான்களை வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்மளை யாரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு இடத்துல சொல்லுவார், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு. இங்கே பேதுரு சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அடிச்சுவடுகள் அப்படின்னு சொன்னால் ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாரு. ஆண்டவர் கொடுத்த அந்த சிலுவையின் மீட்பு, ரட்சிப்பு எல்லாத்தையும் வாங்கிட்ட நாம ஒன்று மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னா, அவர் பாடுபட்டாரு. உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறார். பின்னாடி வசனங்கள் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யலை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படலை, ஆனால்
ஆனாலும் வையப்படும் போது பதில் வையாமலும். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஊழியர்களெல்லாம் ஒரு பக்கம் இரத்த சாட்சிகளாக மறிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க, பாடுபடுறாங்க. இன்றைக்கி ஊழியர்களுக்கு, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கிற காரியங்களுக்கு குரல் கொடுக்குற சங்கங்கள் கூட பெருகிருச்சுல. ஒருத்தர் கூட இருக்கிறார், அவர் அதிகமாக அந்த கிறிஸ்தவ நலசங்க அமைப்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில காரியங்களெல்லாம் அப்படி போகுது. அவர் வக்கீல்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவரெல்லாம் அதில் சங்கத்தில் பொறுப்பாக தலைவராக இருந்து அந்த மாதிரி காரியங்களெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, இந்த சில காரியங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வேணுமா அப்படின்னா இது உதவி செய்கிறது. இது ஒரு நல்ல ஒரு காரியங்கள் தான். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் தரார். அப்படி இருக்கும்போது பாருங்கள், நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்னென்னா, வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். அந்த பாடுகளை பயமுறுத்தியப்பட்டார் பாரு, ஒரு நாளைக்கு வரும் பாரு, என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைக்கி நம்மளாம் ஈஸியாக சொல்லிடுறோம். சிலர்லாம் என்னெல்லாம் இவ்வளோ நீ பாடுபடுத்துறல பாரு, என்ன நடக்குது பாரு, அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் பேசுகிறதெல்லாம் நம்ம காதில் கேட்குறோம்ல, இந்த உலகத்தினுடைய அந்த லெவல். ஆனால் ஆண்டவர் பாடுபடும் போது அவர் என்ன பண்ணல, பயமுறுத்தலை. அவர் என்ன செஞ்சுட்டாராம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஒருத்தர் நீதியுள்ள நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கரெக்டாக நியாயம் செய்வார். இன்றைக்கெல்லாம் நியாயமே இல்லை. இன்றைக்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே அநியாயங்கள். அப்போ நியாயமான ஒரு தீர்ப்புக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. பிரசங்கி சொல்லுவார், நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது, ஜனங்கள் சிறுமைப்படுகிறவங்க ஒடுக்கப்படுறாங்க, அவர்கள் கையிலே பாருங்க அகங்காரிகள் துணிகரர்கள், அவர்களுடைய கைகளிலே பலன் இருந்து சிறுமைப்பட்டவர்களை கடூரமாய் துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உலகம் அப்படிப்பட்ட நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம இருதயத்தை சில நேரத்தில் வேதனைப்படுத்துறது என்ன தெரியுமா? அந்த நியாயந்தீர்ப்புகள், அந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்திடும். நீதியான நியாயந்தீர்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. சில இடத்துலலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல, ஐயோ இந்த மாதிரி காரியம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த இது நீதியாக இல்லை, இது ரொம்ப வேதனையாக இருக்குது, இந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம்ல, பார்த்தீங்களா? இதை பார்க்கும்போது மனுஷருடைய அந்த காரியங்களெல்லாம் இருதயமெல்லாம் சோர்ந்துருக்கும். ஆனால் ஒன்று நம்ம நினச்சிக்கணும், நியாயந்தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. வெள்ளை சிங்காசனத்தின் நியாயந்தீர்ப்பு, அதான் கடைசி நியாயந்தீர்ப்பு. ஆமாம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானும் என்று எழுத அவன் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இரண்டாவது உயிர்த்தெழுதலுக்குள்ளவங்க எதுக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய பங்கை அடைய, அவங்க மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாய் அந்த பிசாசுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நரகத்திலே போய் அவங்க விழுகிறாங்க. ஆண்டவர் மனுஷனுக்காக அதை ஆயத்தப்படுத்தலை. சொல்லும் போதே இப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அவனை நேசித்தார் மனுஷனை. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நரகத்தில் போய் அப்படி தான் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணப்படப்போ ஆண்டவர் மனுக்குலத்தை மீட்க, ரட்சிக்க, அன்பு செலுத்த, அவர்களை பற்றிக்கொள்ள ஆண்டவர் அநேக காரியங்களை செஞ்சாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கான அந்த இருதயம் இல்லாமல் போகுது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பாடுபடும் போது பயமுறுத்தாமல் அடிச்சுவடுகளை பின்வைத்து போன அவருடைய அந்த காரியத்தில் நம்ம பார்க்கணும். பாருங்க, அதே சமயத்தில் நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு, அதுதான் நம்ம சிலுவையின் ரத்தம் எதை கொடுக்குது அப்படின்னா, மீட்பை நமக்கு கொடுக்குது. பாவங்களுக்கு நம்ம மறிக்கிறோம். அதான் பவுல் சொல்லுவார், நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன், சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவனாக இருக்கிற ஒருவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பாவங்களுக்காக அவன் மரித்து போகிறான். பாவ சரீரம், உள்ளான மனுஷன் அது என்ன பண்ணுது, அது மறிக்குது. பாவ சரீரம் மறிக்குது. நீதியின் மனுஷன், ஆவியின் மனுஷன் எழுகிறான். அதுதான் அந்த உடன்படிக்கை. ஞானஸ்நானத்தில் நம்ம உள்ள முழுகியே எந்திரிக்கிறோம். முழுகுதல் எதை குறிக்கிறது? பாவம் அப்படியே போகுது, செத்து போகுது. எந்திரிக்கும் போது புதிய மனிதனாக நம்ம எந்திரிக்கிறோம். இதுதான் அந்த முழுக்கு ஞானஸ்நானம். முழுகி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது அடையாளம், உடன்படிக்கையின் அடையாளம். ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரோடு கூட நான் உடன்படிக்கை நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கானதான ஒரு காரியம் அது. அவர் தாமே பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சரீரம் அந்த சரீரப்பாடுகள் நம்மை போல், அதுதான் இந்த 7 வார்த்தை நம்ம பேசும்போது அது தெரியும். நம்மை போல் அவர் பாடுபட்டார், சரீரம் வேதனைப்பட்டுச்சு, தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். மனிதர்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க அவர் மேலே வந்தது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த பாவங்கள் அப்படியே
மறைத்தது. அந்த இடத்துல தன்னுடைய கடமைகளை செய்கிறார். இதோ உன் மகன், அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய பொறுப்புகளை, கடமைகளை பகிர்ந்து கொடுக்கறத அப்படியே பார்க்க முடியும். அதுதான் அந்த காரியங்கள் தான். அப்போ சரீரத்திலே அந்த மரணத்தை ஆண்டவர் அவர் அனுபவிச்சார். மரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். மரணத்தை ருசி பார்த்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மரணம்னா என்ன? மரணத்தை ருசி பார்க்கிறது அது ரொம்ப ஒரு 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 தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்குறாரு. இதுதான் பாருங்க அந்த நியமங்கள். ஏன்னா அது மனுஷன் செஞ்ச அந்த காரியத்தை மனுஷனா ஒருத்தர் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அந்த காரியங்கள். யாருமே உலகத்தில் செய்ய முடியாத பரிசுத்தமுள்ள தேவன். அவர் 100% அவர் தேவனாக இருந்தார். 100% அவர் மனிதன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறது. அவர் அடிக்கும் போது ரத்தம் வந்துச்சு. ஆமாம், ரத்தம் வந்துச்சு. அடிக்கும் போது அவர் பாடுபட்டார். வலிச்சுது. அவர் ஜெபம் பண்ணும்போது அப்படியே ரத்தத்தின் அந்த துளிகள் வியர்வை ரத்தமாக மாறுச்சு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருத்துவத்துறையில் ரொம்ப வேதனையின் உச்சத்தில் தான் அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். வியர்வை ரத்தமாக மாறுகிறது. அது ஒரு உடலில் நடக்கக்கூடியதான ஒரு காரியம். ஆண்டவருக்கு அப்படி வந்தது. அவ்வளோ பெரிய பாரங்களை அந்த மீட்பு வீணாக போகலாமா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மளை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், ஆசாரியர்களாக மாற்றிட்டாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக மாற்றிட்டாரு. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பாருங்கள், இந்த வார்த்தை எப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கணும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அன்றைய நாட்களிலே ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாக செஞ்சாங்க. ராஜா தனியாக, ஆசாரியர் தனியாக. ராஜா ஆசாரியருடைய ஊழியத்தை டச் பண்ணவே முடியாது. டச் பண்ணால் பாவம் அது. சவுல் துணிந்து பலி செலுத்திடுவான். சாமுவேல் கேட்பான், நீ இப்படி செய்தது என்ன? நீர் வர தாமதமாயிருச்சு, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போவார்கள் அப்படின்னு சொல்லி நான் பயந்து பலி செலுத்திட்டேன்னு சொல்லி சவுல் ரிப்பீட் பண்ணுவான். அது ரொம்ப தவறான காரியம். துணிந்து பலி தூபங்காட்ட ஒரு ராஜா உள்ளே போய் அவனுடைய நெற்றியில், உசியா ராஜா தானே, நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றி தீவிரமாய் தேவாலயத்தை விட்டு வெளியே மரணமடையும் நாள் வரைக்கும் அவன் குஷ்டரோகியாக இறந்து போனான். அப்போ அந்த நாட்களிலே ராஜா ஊழியம் தனி, ஆசாரியனுடைய ஊழியம் தனி. ஆனால் ஆண்டவர் சிலுவையினுடைய மரணம் எதற்கு நமக்கு மீட்பை எப்படி சம்பாரித்து கொடுத்தது? அது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தில் தான் மக்கள் கட்டப்பட்டிருந்தாங்க. ஆண்டவர் இந்த உலகத்துலேருந்து ஊழியம் செய்யும் போது கூட அவரை கேட்ட அந்த கேள்வி என்னென்னா, மோசே இப்படி எழுதியிருக்கிறாரே, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் இப்படி சொல்லியிருக்கே, அப்படி அந்த காரியங்கள் தானா. ஆண்டவர் இதெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சிலுவையின் இரத்தத்தினாலே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லா காரியங்களையும் முடிச்சு, பாவம் செலுத்தணும், பலி செலுத்தணும், இந்த காரியங்கள் கண்டினியூ ஆகும், இதுக்கு ஒரு எண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? இனி வரக்கூடிய மக்களுடைய பாவங்களுக்காக, இதற்கும் இந்த இப்போ இருக்கிறவங்களுக்காக, எல்லாருக்காகவும் சகல உலகத்திற்காக, உலகத்தின் இரட்சகர் பேதுரு சொல்லுவார், உலக இரட்சகர். அப்போ ஆண்டவர் எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த இரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிட்டார்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜாவும் நம்ம தான், ஆசாரியர்களும் நம்ம தான். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயோ நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்த ஜாதி. என்னை கோராகுக்கு ஏன் ஆரோன் மேலே பொறாமல் வந்துச்சு? அந்த காரியங்களெல்லாம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அவன் மட்டும் பலிபீடத்து ஊழியத்தை செய்யணுமா? நாங்கள் இல்லையா? நாங்களும் லேவியர்கள் இல்லையா? எங்களை ஆண்டவர் அழைக்கலையா? மீரியம் கேட்டால் எங்களோடு ஆண்டவர் பேசலையா? மோசையோடு மட்டும்தான் பேசுகிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடையும் ஆண்டவர் பேசுகிறார். நம்ம எல்லாரோடையும் பேசுகிறாருல ஆண்டவர். ஏதோ ஒருத்தர் கூட மட்டும் பேசுகிறாரு? நம்மளோட எவ்வளோ மெல்லிய சத்தத்தில் எப்படி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார், உணர்த்துறாரு வசனத்தின் மூலமாக. ஆண்டவர் அப்படியே அந்த காரியங்கள் மாற்றப்பட்டு விட்டது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சிலுவையின் மீட்பு சம்பாதித்து கொடுத்த காரியங்கள் எல்லாம் சாதாரணமான காரியங்கள் இல்லை. அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீங்க. முன்னே நீங்கள் இப்படி இருக்கல, முன்னே நீங்கள் இப்படி தேவனுடைய ஜனங்களாக இருக்கல, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அந்த இரக்கம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இரக்கம் பெற்றவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தில் 19வது வசனம் 1வது அதிகாரம்
19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற மாசில்லாத இரத்தம், அவருடைய மீட்பை, அவருடைய அந்த இரத்தத்தை இந்த நாளில் நம்ம நினைவு கூறுகிறோம். அந்த இரத்தம் சாதாரணமான காரியம் அல்ல. எல்லாரும் அந்த காரியங்களை தியானிக்கிறாங்க. பாருங்க, அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். தமது மூலம், இயேசுவின் மூலம் தேவன் மேலே ஒரு நம்பிக்கை. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோம்? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாகிட்ட நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். யார் வழியா? இயேசு தான் வழி. பரலோகம் போக அவர் தான் வழி. அப்போ தமது மூலமாய் தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கிற யாவருக்காகவும் இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். ஆண்டவர் வெளிப்படுகிறாரு, நமக்காக வெளிப்படுகிறாரு. இந்த காலை வேளையிலே அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஆண்டவர் நமக்காக ஹல்லேலூயா சம்பாதித்து கொடுத்த அந்த மீட்பு சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்காக இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நம்ம பாரம்பரியமாக நம்ம அனுசரித்துட்டு வர்றது கஞ்சி வைப்பாங்க. அது நம்ம வீடுகளில் அப்படி ஆயிரும். சில நேரத்தில் நான் சொல்லுவது உண்டு, இப்படி நம்ம இந்த நாள் நம்ம கஞ்சியே சாப்பிடக்கூடாது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்துருக்க நம்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது. நல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உபவாசம் இருந்து அது சிலுவைக்கு பாதைக்கு நேரம் நடத்தி போகிறதுக்கு அந்த காரியங்கள் அது உதவும். அது நல்லது தான். ஆனால் நான் இப்படி சொல்லுவேன், ஆண்டவர் அந்த மீட்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கோம், அதை நம்ம கொண்டாடணும், அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சந்தோஷப்பட்டு துக்கப்படுகிற நாளில் இதை 2 விதமாக கூட மாற்றிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, உபவாசித்து அழுது இன்னும் கொஞ்சம் நெருங்கி சேர்றதுக்கு. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சடங்காச்சாரமாக ஏதோ ஆண்டவர் இந்த மாதிரி இறந்து போகிறாரு, சிலுவையில் அறையப்படுறாருன்னு அழுதாங்க. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், எப்படி, அதாவது சிறு பருவத்தில், அதாவது பள்ளிக்கு போகாத பருவத்தில் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் இப்படி, ஏன்னா அவங்களாம் அந்த மாதிரி பாரம்பரிய சபைகளை கண்ணீர் வெடித்து அழுது அந்த மாதிரியெல்லாம் காரியங்களை பார்க்கும்போது, இன்னைக்கு உண்மையாலுமே ஆண்டவர் அடிச்சுட்டாங்க போகிற, வருஷம் அடிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்கள், அவர் ஒரே தரம் பாடுபட்டார். தெரியல, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெரியல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. நான் அப்போ நினச்சேன், எங்கேயோ ஆண்டவர் பாடுபட்டிருக்காரு போல், சொல்லவும் தெரியல, கேட்கவும் தெரியல. பாருங்கள், அந்த பருவத்தில் இன்னும் ரொம்ப சின்ன வயசு. இப்போ எனக்கு அது கான்சியஸாக அது ரொம்ப நாள் அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது எனக்கு அப்படி நம்ம நினச்சிருக்கிறோமே இந்த மாதிரி. அப்போவே எனக்கு அந்த காரியங்களெல்லாம் அப்படி தோணிகிட்ருக்கும் இருதயத்துக்குள்ளே. ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம பாடுபட்டிருக்காரு, எல்லோரும் இப்படி அழுகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் வருஷம் இல்லை, வசனங்கள் தெரிஞ்சோன்னு தான் அந்த அறிவு எனக்கு தெரிஞ்சுது. கேட்டால் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நானே அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கிறேன். அப்படி பாருங்கள். அப்போ என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்காக ஒரே தரம் பாடுபட்ட அந்த மீட்பை அப்படியே சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, சம்பாதித்த ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. விலையேற பெற்ற ரட்சிப்பு, விலையேற பெற்ற மீட்பை இந்த நாளில் நம்ம கொண்டாட போகிறோம். அந்த ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் கூட இல்லை, அவங்களுக்கு ஆண்டவரை குத்தும் போது அந்த ரத்தமும் நீரும் அப்படியே புறப்படுது. ஒன்றுமே இல்லை, இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை என்னை குத்து விளக்கு எரிய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும், கசக்கி பிழிஞ்சிட்டாங்க. உழுகிறவர்கள் உழுவது போல. இந்த சங்கீதம் 22வது சங்கீதத்தில் பாருங்கள், தீர்க்க தரிசனமாக தாவீது எழுதக்கூடியதான வார்த்தைகள், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தொடங்கும் அந்த சங்கீதம். ஆண்டவர் அப்படியாக அவருடைய மீட்பு, அவருடைய ரட்சிப்பு, அந்த காரியங்கள், ஹல்லேலூயா. அதுதான் சிலுவையை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது ஒரு அன்பின் சின்னமாக மாறிடுச்சு, மீட்பின் சின்னமாக மாறிடுச்சு, ரட்சிப்பின் சின்னமாக மாறிடுச்சு. சிலுவையை தேவாலயத்திற்கு மேலே வைக்கிறோம், சிலுவையை நம்ம டாலர் பண்ணி நம்ம கழுத்தில் போட்டுக்கிறோம். ஆமாம், அந்த மாதிரி காரியங்கள், அது ஒரு அவமானத்தின் சின்னம், சாபத்தின் சின்னமாக இருந்த அந்த காரியங்கள் மீட்பின் அடையாளமாக மாறிடுச்சு. சிலுவையை நம்ம கொண்டாடுகிறோம். சிலுவை தான் நம்மளுடைய மேன்மை. பவுல் சொல்லுவார், ஏசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், சிலுவை தான். பாருங்கள், சங்கீதம் 20 தேவனுடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அந்த நாமம் என்ன? இயேசு என்கிற நாமம், அந்த சிலுவையிலே நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்த தானே அந்த நாமம். நம்மளுடைய மேன்மை காரியங்கள் எல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அங்கே தான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பு, விலையேற பெற்ற மீட்பு, அதை கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த நாள். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமா, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர், ஆத்தும மேய்ப்பர்,
அவர் ஆத்தும நேசர். சூலமித்தியால் பாடுவா, ஆத்தும மேய்ப்பர். ஆத்மா கஷ்டப்படுதா, ஆத்மா வாடுதா, ஆத்மா கலங்குதா. சில நேரத்தில் ஆத்மா பாருங்க கஷ்டப்படும். நினச்சிக்கணும் நம்ம, ஆத்மாவோட மேய்ப்பர் உனக்கு இருக்கிறாரு. ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துறேன், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் அப்படின்னு சொன்னால் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிற கண்காணி. அவர் கண்காணி. ஆண்டவரே கண்ணை பச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆமாம், ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கிறார், புத்தி சொல்லிகிட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆமாம், என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். அவர் கண்காணி. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கின தேவன், உண்டாக்கினவர் கண்காணியாய் மாறினார். ஆத்மாவுக்கு மேய்ப்பராக அவர் மாறினார். அதனால தான் ஆண்டவருடைய கண்ட்ரோல்குள்ளேயே அப்படியே இருக்கிறது. தேவனுடைய கண்ட்ரோல்குள்ளேயே, அவருடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயே. எங்கே கண்காணிப்பு வளையத்தை விட்டு நம்ம மறைவோம் தெரியுமா? பாவம் அப்படியே மறைக்கும். ஆதாம் போய் ஒளிஞ்ச மாதிரி தான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆண்டுக்கு தெரியாதா? அவர் எல்லாமே தெரியும். ஒளிவிடத்துலலாம் ஒளியவே முடியாது. இருதயத்தின் அந்தரங்கங்கள் கூட சகலமும் அவருக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ ஏன் அந்த வார்த்தை வருது அப்படின்னா, அந்த கண்காணிப்பு வளையத்தை விட்டு வெளியே போக ஆசைப்படுறான் ஆதாம். அவர் தான் கண்காணி, அவர் தான் மேய்ப்பன். ஏன் அப்படின்னா பாவம் அந்த கண்காணிப்பை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே தள்ளி நிற்க வைக்குது, வெளியில் போக வைக்குது. பாவம் ஒரு மனிதரை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அதான் ஒப்புரவாக தான் பகையை சிலுவையினாலே கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கி. கொலோசையரில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், கொலோசை நிருபம் ஒரு கவிதையை போல, கவிதை மாதிரி இருக்கும். அதை நம்ம படிக்க பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, ஒரு கவிதை நடையில் மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுடைய நிருபங்கள்லாம் ரொம்ப அழகாக. அப்போ பாருங்க, பகையை சிலுவையினாலே கொன்று இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. ஆண்டவர் அந்த ஒப்புரவாக்குறதான காரியம் அந்த சிலுவையினால் அதை அந்த பகை தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த பகை வந்து தகர்க்கிறது. இயேசுவின் வழியாய் நாம் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள அந்த பிரதான ஆசாரியரை தவிர யாருமே போக முடியாது. வருஷாந்திரம் ஒரு தடவை வந்து அந்த பிரதான ஆசாரியன், அதுவும் அவருக்காக பலி செலுத்தி, ஜனங்களுக்காக பலி செலுத்தி. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது, சரீரத்திலேயே அந்த மரணத்தை சுமக்கும்போது, தேவாலயத்தினுடைய அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் தொடங்கி 2ஆக கிழிகிறது. உள்ள எல்லாரும் வரலாம். அதுதான் இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 1 பேதுரு 2:9 அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி அப்படியே உள்ளே நம்ம வரோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள சிதறுண்ட ஆடுகளைப் போல நம்ம இருந்தோம். ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமான ஒரு இடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறோம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய இன்பம். அடிச்சுவடுகளை பின்வைத்து போயிருக்கிறார், இன்றைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான இச்சைகள் இருக்குது. வசனம் சொல்லுகிறது. 11வது வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். அப்படின்னா அந்நியர்கள், இந்த உலகத்துக்கு நம்ம அந்நியர்கள், இந்த உலகத்துக்கு நம்ம பரதேசிகள். இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை. சொந்த வீடு, சொந்த நாடு, சொந்த ஊர், இப்படி எல்லாம் சில சொந்தம்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சொந்த வீடு எங்கே அப்படின்னா பரலோகத்தில் தான். அது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சொந்தமும் இல்லை. இது வந்து அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கிட்டு விசுவாசத்தோடு அவர்கள் மரித்தார்கள். இதே வார்த்தையை எபிரேயரில் நம்ம பார்ப்போம். அவர்கள் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசிகளை போல் அவர்கள் சஞ்சரித்தார்கள். இந்த இடத்த உனக்கு நான் கொடுப்பேன், கானானை உனக்கு நான் கொடுப்பேன், நீளம் அகலம் எம்மட்டோ நடந்து தெரியும், எல்லாம் உனக்கு தான். ஆடு மாடுகள் எல்லாம் பெருகி திரளான ஆஸ்தி உடையவனாக மாறினான். அவனுக்கு எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்தாரு, எல்லாமே கிடைச்சிது. ஆனாலும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு அவங்க கூடாரத்தில் குடியிருந்து விசுவாசத்தோடு அவங்க மறிச்சு போனாங்க. இதை பார்க்கலும் மேலானது விரும்புகிறாங்க. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள அந்த நகரத்தை விரும்பினாங்க. எபிரேயர் 11 அந்த வசனம்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ பாருங்கள் அந்த காரியங்கள். அப்போ நம்ம எதை விரும்புகிறோம், எதை ஆசைப்படணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. மகா அலெக்சாண்டர் நம்ம சொல்லுவோம், 38 வயசில் மரித்து போன அந்த மனிதன் உலகம் முழுவதையும் தன்னுடைய காலடிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச அந்த மனிதன்
என்ன நடந்தது அப்படின்னா, அவன் இறந்து போகும்போது தன்னுடைய கரங்கள அப்படியே வெளில நீட்டி வைக்க சொன்னானாம். எதையுமே நான் எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லி, உலகம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆமா, எதையுமே நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவனை நஷ்டப்படுத்திட்டா ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாமே எதை வந்து அப்படியே மையப்படுத்துது? ஆண்டவர் சிலுவையில் கொடுத்ததான அந்த சரீரத்தில் சுமந்ததான அந்த மரணத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்பு காரியங்கள் எல்லாம் எதில் வந்து நிற்கிது அப்படின்னா, ஆத்துமா விடுதலையாகணும். ஆத்துமா விடுதலையாகணும். நம்மளை கன்சிடர் பண்ணுறதே பரலோக ஆத்துமா. ஆத்துமா கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன், அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. ஆத்தும மீட்பு, ஆத்தும நேசர். நம்மளை ஆத்துமாவா ஆண்டவர் பார்க்குறார். சபையில் கூட அப்படி தானே, எத்தனை ஆத்துமா ஆதாயம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆவி ஆத்மா சரீரம் உள்ள ஒரு மனிதனை இந்த உலகம் சரீரமாக பார்க்கிறது. அதுதான் உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் இந்த காரியம் வேற அந்த காரியம் வேற தெரியுமா? இந்த உலகம் அவனை எப்படி பார்க்கிறது? சரீரத்திலே மாமிசத்தை பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். பரலோகம் உங்களை ஆத்மாவாக கன்சிடர் பண்ணுது, உங்கள் ஆத்மாவை பார்க்குது. ஆத்மாவை சஞ்சலப்படுத்துகிற காரியம் ஆத்மாவோட கண்காணி. கர்த்தர் ஆத்மாவை விலக்கி காப்பார். அந்த ஆத்ம மீட்பு, ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுறாரு. அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய ஆத்மாவை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த மரணத்துக்குள்ளே தான் நம்ம இருக்க வேண்டியது, அந்த மரணத்துக்குள்ளே நம்ம போக வேண்டியது. நியாயமான தண்டனை நமக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? தம்முடைய ஆத்மாவை, ஏசாயா 53 அந்த காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, ஆத்ம வருத்தத்தின் பலன் நம்ம தான். அவருடைய ஆத்மா வருத்தப்படுது. ஆத்ம மரணம். நம்ம ஆத்மா அப்படியே ரிலீஸ் பண்ணி பிடுங்குறாரு, சத்துருவோட கையிலேருந்து அப்படியே பிடுங்குறாரு. அதான் பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இந்த மாம்சம் எதுக்கு பாருங்க, எதுக்கு விரோதமாக போர் செய்து? இந்த மாம்சம் ஆத்துமாவுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிறதுக்கு இந்த மாம்ச சரீரம் பாருங்க. இந்த பூமியில் ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு சரீரம் தேவைப்படுகிறது. சரீரம். அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்க பேசினதான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. அந்த வாணி சிஸ்டர் வந்து வச்சுருந்தாங்க ஸ்டேட்டஸில். அதை பார்த்துட்டு அதையும் எடுத்து நானும் ஸ்டேட்டஸில் வச்சேன். ஒரு ஆவி இந்த உலகத்தில் கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாம்சம் வந்து தேவைப்படுது, ஒரு சரீரம் தேவைப்படுது. அதை வச்சு பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்களாம் எப்படி செய்கிறாங்க? அவங்களை ஆளுகிறதான அந்த சத்துரு அவங்களை கொண்டு சில காரியங்களை வந்து செய்கிறான். அதே போல் ஆண்டவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த வசனம் இருக்குது நம்மளுக்கு. தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சரீரம் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாக உருப்பவித்த அந்த சரீரம் மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுக்க மனிதனாக வந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் மனு உருவாய், ஏழை மனு உருவாய் வந்த, நம்ம பாடனோட ஆராதனை வேளையில் மனு உருவாய் அவர் வந்து பிறக்கிறார். மானிட அவதாரமத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். அவர் 100% மனிதன். அப்போ எதுக்கு? இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான இந்த இச்சைகள், இந்த மாமிசத்தில் போர் செய்கிற இச்சை ஆத்மாவுக்கு விரோதமாக இருக்குது. ஆத்மாவுக்கு விரோதமாக இருக்குது. அப்போ ஆத்மாவை சேதப்படுத்துது. ஆத்மாவை சேதப்படுத்துகிற அந்த காரியங்களை வந்து இந்த மாமிச சரீரம் வந்து தான் அப்படியே வரும்போது நம்மளுக்கு பவுல் சொல்லி கொடுப்பாருமா. அது நம்ம பைபிள் ஸ்டடியில் எடுத்தோம்னு நினைக்கிறேன். மாமிசமும் ஆவியும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக சண்டை போட்டுட்ருக்குது. இப்போ வரைக்கும் அதனுடைய சண்டை போயிட்டே தான் இருக்குது. மாம்சமும் ஆவி உற்சாகமானது, மாம்ச பலவீனமானது. இந்த மாம்ச பலவீனம் என்ன பண்ணுது? ஆவியை வந்து சோர்ந்து போக வச்சு ஆத்மாவை டேமேஜ் பண்ணுது. இதுதான் ஆவி ஆத்மாவுடைய சரீரத்தினுடைய அந்த சைக்கிள். இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதை அவன் வந்து கரெக்ட் பண்ணிடுவான். அப்படியே அவன் ஆத்மாவை என்ன பண்ணிடுவான்? ஆவிக்கு கீழ்ப்படிய பண்ணுவான். அதுதான் ஆவியிலே நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப். ஆவி மனுஷன் சொல்கிறத சரீரம் கேட்கணும். என்னைக்கு நம்ம வந்து ஜெயிக்கப்பட்டிருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம்னா, நம்ம மாமிசம் சொல்கிறத நம்ம ஆவி கேட்டு ஆத்மா டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம ஆவி சொல்கிறத நம்ம சரீரம் வந்து என்ன பண்ணணும்? கிறிஸ்துவினுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கும். அந்த ஸ்டேஜுக்குள்ளே வரணும். அதுதான் ஆவியில் நடத்தப்படுகிறதான வாழ்க்கை. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, ரோமர் 8:14 சொல்லுதில்ல, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், அதற்கு தான் ஆண்டவர் மீட்பை கொடுத்துருக்கிறாரு. அதற்கு தான் மீட்பு. அதற்கு தான் சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த மீட்பு. எதற்குன்னா அதற்கு தான். இந்த ஆத்துமா என்ன பண்ணணும் அப்படின்னா காக்கப்படணும். போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, போர் செய்கிற நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மாம்சம்தான். அதை தான் யாக்கோபு வந்து அதை வேறு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார் அதுக்கு. நாவானது அந்த காரியத்தில் எவ்வளோ பண்ணுது, ஆத்மா எவ்வளோ டேமேஜ் ஆகுது. சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும், அது நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது.
ஆரம்பிக்கிறது. அப்போ ஆயில் சக்கரத்தையே அது கொளுத்தி விடுகிறது. ஆயில் சக்கரம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது. இப்படி எவ்வளோ காரியங்கள் பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பாணியில் அவங்கவுங்க ஸ்டைலில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்ம புதிய ஏற்பாடு காரியங்களை படிக்கும்போது நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனுடைய அந்த ரட்சிப்பு, மீட்பு, காரியம், ஆத்மாவை எப்படி காவல் பண்ணுறது, எப்படி ஆவிக்குரிய அந்த லைஃப்பை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது, என்னென்ன பிரச்சனை வரும் ஒரு மனுஷனுக்கு, நம்ம எங்கேயும் வேண்டாம், நம்மளுக்கு பைபிளே எல்லாமே சொல்லிக் கொடுக்குது. பைபிள் சொல்லிக் கொடுக்குது. உட்காந்து நம்ம பைபிள் படிக்கும்போது நமக்கு தெரியும் பாருங்கள், எங்கெல்லாம் டேமேஜ் வருது அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடணும். அதுதான் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட, உள்ளான மனுஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிறவனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே வரணும். இங்கே என்ன நடக்குது தெரியுமா? பாவம் எப்போ மேற்கொள்ளுது தெரியுமா? ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு ரட்சிப்பை, அந்த சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை அதை நம்ம வந்து இழந்து போகக்கூடியதான அந்த காரியம் எப்போ நடக்குது தெரியுமா? இந்த உள்ளான மனுஷன் வீக்காகி இந்த மாம்சம் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க, அப்போ தான் ரட்சிப்பு கேள்விக்குறியாகுது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை, அந்த மாதிரி ஒரு உறுதியில்லாத ஆத்துமாக்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து உறுதியில்லாத ஆத்துமாக்கள், அது பாருங்கள், ஆத்துமாக்கள், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். உறுதியில்லாத ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஒரு உறுதி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எந்த பக்கமும் சாய மாட்டாங்க. பொருளாசையில் பழகின இருதயத்தை உடையவர்கள் இப்படிலாம் வசனங்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம். அப்போ இந்த ஆத்மாவை எப்போ டேமேஜ் பண்ண முடியும்? அந்த ஆத்மாவை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆத்மாவுக்கு கண்காணி மேய்ப்பெருமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ வர்ற டேமேஜ் எல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா? இந்த சரீரத்தின் மூலம் ஒரு இச்சையை ஏற்படுத்தி இந்த ஆவியை அதற்கு கீழ்ப்படிய வச்சு ஆத்மாவை டேமேஜ் பண்ணுது. அப்போ தானே ஆத்மா என்னாகும்? நரகத்துக்கு நேராக போகும். அதனால தான் இந்த காரியங்களை எதுக்கு மீட்பை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரீரத்தில் அதை சுமக்கிறாரு, நம்ம ஆத்மாவை விடுதலை பண்ணுறாரு. சரீரத்திலே அடைந்த அந்த மரணம் எதற்கு அப்படின்னா நம்ம ஆத்ம மீட்புக்காக நம்முடைய ஆத்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த காரியங்களை அப்போ உள்ளான மனசனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஆவியை கொடுக்குறாரு. அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நான் வந்து போனாதான் உங்களுக்கு ஆவியை, வேறொரு தேற்றரவாளன், அவர் எல்லாத்தையும் குறித்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் அதுதான் அலர்ட் பண்ணுறதுக்கு. யாருமே அப்போ வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி பாவம் செய்ய இல்லாதவங்களாக இருப்பாங்களா அப்படின்னா எல்லாருக்குமே பாவ சோதனைகள் வரும். சோதனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஆவியானவரை தான் உள்ளே கொடுத்து வச்சுருக்காரு. அலர்ட் பண்ணி தூக்கி விட்டுட்டே இருப்பார். எந்திரி, இங்கே இல்லை, இது இல்லை, இது வா, இங்கே வந்துடு, இப்படி பண்ணிடு, இது வேண்டாம், இது இல்லை. அலாரம் உள்ளே அடிச்சுட்டே இருக்கும் பாருங்கள். அலாரம் அதை நம்ம வந்து சவுண்டு கம்மி பண்ணிடக்கூடாது. சில நேரத்தில் அலாரம் அடிக்கும் போது ஸ்னூஸ் வச்சுட்டு படுப்போம். சில பேர் ஆஃப் பண்ணி சுவிட்சையே ஆஃப் பண்ணி ஃபோனையே ஆஃப் பண்ணி தூக்கி தூரம் போட்டுருவோம் ரொம்ப தாங்க முடியாமல். அப்போ அது அலாரத்தை ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஆஃப் பண்ணால் அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்காதுல்ல. சிலர் அடக்கப்படும் அந்த சத்தங்கள், அந்நிய சத்தங்கள் வந்து அந்த சத்தத்தை அடைக்கிறோம். அப்போ இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆத்மா ரொம்ப அருமையானது, விலையேற பெற்றது. காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டனுடைய கைக்கு விலக்கும் நீங்களாக்கும். காட்டுப்புறாவின் ஆத்மா, இந்த ஆத்மா மேலே ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. ஆத்ம நேசரே சுலமித்தியால் பாடுகிறார். சபை பாடணும். இந்த ஆத்மாவை சஞ்சலப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் அப்படியே நம்ம தூக்கி தூரம் போட்டுட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல சில நேரத்தில். மனசு கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப அது மனசோர்வு, மனவேதனை அது அதிகமாக ஏன் வந்து கஷ்டப்படுது தெரியுமா? நீங்கள் எத்தனை பேருடைய பாரங்களை அப்படியே ஸ்தானாதிபதிகளை நிற்கும்போது சில நேரத்தில் அப்படிப்பட்ட டிப்ரெஷன் போகும். டிப்ரெஷன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சில வேதனைகள், சில கஷ்டங்கள் அப்படியே போகும். அப்படியே ஒரு சோர்வு வந்துச்சா பரிசுத்தவங்களுடைய வந்துச்சு. எலியாவினுடைய வாழ்க்கையிலேருந்து, யோனா வாழ்க்கையிலேருந்து ஒவ்வொருவருக்கும் அந்த பாரங்கள் வந்துச்சு. இருதயம், சாமுவேலுக்கு துக்கம், இவங்கெல்லாம் செய்கிறத பார்த்து சில நேரத்தில் ஒரு துக்கம் வரும். ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நீ எந்திரிச்சிரு, வந்துரு, நீ உன்னை கொண்டு பாருங்கள். அப்படிப்பட்ட ஸ்டேஜுக்குள்ளே போனவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கும். பிசாசு அதை செய்யக்கூடாதபடி தடுக்கிறதுக்கு தான் அந்த வேலை. யோனாவை பாருங்கள், நினிவேவினுடைய ஜனங்களுடைய ரட்சிப்பு யோனாவோட கையில் ஆண்டவர் வச்சுருந்தார். சோர்வை கொண்டு வரான் பிசாசு பாருங்கள். அடுத்தது பாருங்கள் யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எலியாவை பாருங்கள். பின்னாடி எத்தனை காரியத்தை செஞ்சார் பாரு. சீரியாவின் ராஜாவாகி ஆசகேலை அபிஷேகம் பண்ணி, இஸ்ரவேலில் யெகோவா அபிஷேகம் பண்ணி, உன் ஸ்தானத்தில் நீ எலிசாவை, இத்தனை காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அக்னி ரதத்தில் ஏறி பறக்க வேண்டியது இருந்துச்சு. இத்தனை காரியம். இங்கே சாமுவேல் அடுத்தது தாவீது அபிஷேகம் பண்ணணும். அப்போ இவங்க பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கிறத பார்த்த பிசாசு இவங்களை வந்து சோர்வுக்குள்ளே. அப்போ நினச்சிக்கோங்க, வேதனை வருதா, கஷ்டம் வருதா, கலங்குறீங்களா,
நல்லா மூலையில் உட்கார்ற மாதிரி ஆகுதா, மூலையில் கஷ்டப்பட்டு அழுகிற மாதிரி ஆகுதா, நான் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. பிசாசுக்கு அது தெரிஞ்சிருச்சு, அது நடக்கக்கூடாதுன்னு உங்களை வேதனைப்படுத்தலாம். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, கண்ணீர்களை தூக்கி தூரத்தில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திட்டு நில்லுங்க. உங்கள் ஆத்துமாக்களை உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். நம்ம அநேகர் திடப்படுத்த வேண்டிய அந்த எல்லையில் நிற்கணும். வேறு வழியில் நம்மளுக்கு வருமானம் வரும், எந்த எல்லையிலும் வரும். எவ்வளோ பெரிய மகா பரிசுத்தவான்களாக இருந்தாலும் வரும், சோர்வுகள் வரும். அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம், கையாளுகிறோம், ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஜெயிச்சிடலாம். ஆண்டவருடைய இந்த வசனங்களை, இந்த ரகசியங்களை நம்ம கற்றுக்கணும். அதான் வசனம் தான் நம்மளுக்கு தீபம், நம்மளை ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி நன்றிப்பா, நன்றிப்பா ஆண்டவரே, எங்களுக்கு அடிச்சுவடுகளை பின்வைத்து போனீங்கப்பா, அடிச்சுவடுகளை பின்வைத்து போனீங்கப்பா. ஆமாம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்கள் தான்ப்பா எங்கள் மாடல், நீங்கள் தான்ப்பா மாடல். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எங்களுக்கு கிருபையாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, அப்பா அவன் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்திக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா உலகம் எங்கிலும் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவரே, திருச்சபைகளும் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அந்த நாளை நினைவு கூறுறாங்கப்பா. ரத்தம் சிந்தின அந்த நாள், நல்ல வெள்ளி, புனித வெள்ளி ஆசரிக்கிறாங்கப்பா. இந்த நாளில் நாங்கள் இருதயம் நன்றினால் பெருகுகிறது ஆண்டவரே, சந்தோஷத்தினால் ஒரு பக்கம் பொங்குகிறது, ஒரு பக்கம் எங்கள் இருதயமெல்லாம் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரை குதூகலம் கொள்கிறது. எங்களுக்காக என் தேவன் ஆண்டவரை மீட்பு கொடுத்துட்டீங்க. நாங்கள் விடுதலையானவங்க. இனி நாங்கள் பாவிகள் இல்லை, இனி நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறவர்கள் இல்லை, இனி சத்துரு எங்களை குற்றச்சாட்ட முடியாது. ஆண்டவரே, உங்கள் ரத்தம் எங்கள் மேலே, இயேசுவின் ரத்தம் எங்கள் மேலே, எங்களுடைய கிரியைகளினால் அல்ல நீதிமான் ஆகிறது, உங்கள் ரத்தம் எங்கள் மேலே. ஆண்டவரே, பிதா எங்களை பார்க்கும்போது அப்படியே ரத்தத்துக்குள்ளே மூடி, கொலோசையர் 1:20 சொன்ன மாதிரி எங்களை பார்க்கும்போது ஆண்டவரே, எங்கள் முகம் அல்லப்பா, இந்த பாவியினுடைய அந்த காரியம் இல்லைப்பா. ஆண்டவரை தெரியறது என்ன தெரியுமா? உங்கள் ரத்தம், உங்கள் ரத்தத்தினால் முழுகப்பட்ட என்னுடைய ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆத்மா பார்க்கும்போது ஆண்டவரே, ஓ இவங்க ரத்தத்திலிருந்து வந்தவங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தங்க வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவங்க, எங்கள் சுயநீதி அழுக்கான கந்த நாங்கள் ஒன்றும் இல்லை. ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி நன்றிப்பா, நன்றிப்பா. உணர்ந்தவர்களாக ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, சுயநீதி பேசிடக்கூடாது, சுய பெருமை வந்துடக்கூடாதுப்பா, ஒரு நாளும் வந்துடக்கூடாதுப்பா. நாங்கள் பெருசாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் கொடுத்த ஆண்டவரே சரீரம், நீங்கள் கொடுத்த மூளை அறிவு, நீங்கள் கொடுத்த ஆண்டவரே வாய்கள், நீங்கள் கொடுத்ததான காரியங்கள், நாங்கள் எங்களை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று மட்டும் செஞ்சிடணும் ஆண்டவரே, உள்ளான மனுஷனை தட்டி எழுப்பிடணுப்பா. அந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பு ஆண்டவரை உணர்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமையாவும் அற்பமே, விந்தை கீரு ஸ்தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம்பற்றா ஜீவநதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூய்மையடைந்து மேன்மையாகினேன், தூய்மையடைந்து மேன்மையாகினேன், விந்தை கீருஸ்தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமாண்டவரே, துங்க இரத்த ஊற்றில் மூழ்கி, தூய்மையான அந்த இரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகிறோம். நாங்கள் இந்த காலை வேளையிலே உங்கள் இரத்தத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நான் இரத்தத்திலே மறைந்துள்ளேன், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இரத்தத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே அப்பா, லில்லியா மாங்க்ரான்ஸ் குடும்பத்தை இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். மாசில்லாத அந்த ஆட்டுக்குட்டியினுடைய விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற
ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். சாதாரணமானவங்க அல்ல. நீங்கள் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அசாதாரணமானவைகளை செய்ய பரிசுத்தமுள்ள தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். நாங்கள் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கூட்டம். அந்த நம்பிக்கை சந்தோஷ இருதயத்திலே காணப்படட்டும். ஹல்லேலூயா. முழுவதுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.